தேவனால் படைக்கப்பட்ட மக்கள் ஆதாமும் ஏவாளும் முதலாம் தலைமுறை. அவர்கள் தன்னுடைய கீழ்ப்படியாமையினால் தேவனுக்கு பயப்படாமல் கீழ்ப்படியாமல் பாவம் செய்கிறார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் பாவம் செய்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். அவர்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு பாவத்தை குறித்து ஒரு பயமாவது இருந்தது. இது முதலாம் தலைமுறை. பாவம் இப்படித்தான் துவங்கினது. ஆதாம் ஏவாளினுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் பாவம் துவங்கியது. அடுத்த தலைமுறை, இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் காயினும் ஆபேலும். இந்த ஏவாள் என்ன சொல்றாங்க பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு காயின்னு பேர் வைக்கிறான். இது கடவுளால் கொடுக்கப்பட்ட பிள்ளை காயின் அப்படின்னு அந்த அம்மா ஏவாள் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க அந்த பிள்ளைகளுக்கு அந்த பாவத்தை குறித்து கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அவர்கள் எப்படி பாவம் செய்து கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்டார்கள், எப்படி கடவுளுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். ஆனா இந்த காயின் பாருங்க, ஆபேலுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிடைத்தது என்று தெரிந்தவுடன் தன்னை திருத்திக் கொள்ளாமல், பாவ வாழ்க்கையை விட்டு விலகாமல், விசுவாசத்தினாலே ஆசீர்வாதம் பெற்ற ஆபேலை கொலை செய்து விடுகிறார். பாவம் பார்த்தீங்களா? முதல் ஜெனரேஷன் ஆதாம் ஏவாள் பாவத்தை துவக்கி வைத்தார்கள். அடுத்த ஜெனரேஷன் என்ன பண்ணியிருக்கணும்? தன் தாய் தகப்பனுடைய பார்த்து, அவருடைய வாழ்க்கையை பார்த்து இவர்கள் பாவம் செய்திருக்க கூடாது. தன்னுடைய தாயும் தகப்பனும் சொல்லும் தேவ வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து, கடவுளுக்கு பயந்து கீழ்ப்படிந்து ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ வேண்டிய அடுத்த தலைமுறை, 2ஆம் தலைமுறை காயின் ஆபேல். ஆபேல் நீதிமான் என்று சாட்சி பெற்றார். ஆனால் அந்த காயின் பாருங்க, அதே குடும்பத்தில் பிறந்த பிள்ளை கொலைகாரனா மாறி தன் சகோதரனை தன்னுடைய பாவத்தை நிமித்தம், தனக்கு ஆசீர்வாதம் கடவுள் கொடுக்கவில்லையே, நான் சபிக்கப்பட்டவனாய் ஆகிவிட்டேனேன்னு சொல்லி தன்னுடைய சகோதரனை கொலை செஞ்சார். பார்த்தீங்கன்னா பாவம் பார்த்தீங்கன்னா வளர்ந்து கொண்டு தான் வந்துச்சு. இன்னைக்கு உலகத்தோட பார்த்தீங்கன்னா பாவத்தினுடைய வளர்ச்சியை தடுக்க முடியல. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எல்லாம் தொடருது.